அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்தை இருந்து சன் நியூஸ் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பைட்ல ஒரு இளைஞர் பேசுறாரு. அதாவது தாவேகா அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த விஜய பார்க்க வந்திருந்த ஒரு இளைஞர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்த தமிழக வெற்றி கழகம் சரியா இந்த கூட்டத்தை திட்டமிடல, அதனாலதான் அவங்க சரியா அதை திட்டமிடாததுனாலதான் இந்த கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு, இத்தனை உயிர் அப்படிங்கிறது போயிருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் பேசுறாரு. சரி, விஜய பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில வந்த இளைஞர் இத மாதிரி ஒரு துயர சம்பவத்தை பார்த்துட்டு மன வேதனையில பேசுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் ஏதாவது இதுக்கு பின்னாடி இருக்குமோ, சன் நியூஸ் இதை வெளியிடுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு நாம அந்த இளைஞர் யார் அப்படின்னு தேடி போய் பாக்குறப்பதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை அப்படிங்கிறது வெளியில தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த நபர் செந்தில் பாலாஜி கூட எடுத்துக்கொண்ட அந்த போட்டோ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்ப சோசியல் மீடியாவிலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நானும் காமிக்கிறேன், நீங்க சோசியல் மீடியாவிலையும் முடிஞ்சா தேடி பார்த்துக்கோங்க. அவரு செந்தில் பாலாஜி கூட போட்டோ அப்படிங்கறத எடுத்திருக்காரு. செந்தில் பாலாஜி கூட போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வேற. பட் சால்வ அணிவிச்சு செந்தில் பாலாஜிக்கு சால்வ போட்டு ஒரு போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னா அவரு ஒரு அரசியல்வாதியோட பையனா இருக்கணும், இல்ல திமுகவுல ஒரு ஏதாவது பொறுப்புல இருக்கணும். அத மாதிரியான ஒரு நபரா இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அந்த இமேஜஸ நீங்களே பார்த்துக்கோங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், ஏன்பா செந்தில் பாலாஜி இல்ல திமுக அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர் ஒரு இளைஞர் விஜயோட இந்த இதுக்கு வரக்கூடாதா, விஜயோட இந்த ரேலிக்கு வரக்கூடாதா, டிஎம்கேல இருக்கக்கூடிய நபர் செந்தில் பாலாஜி பிடிச்ச ஒரு நபர் விஜய்க்கு ஃபேனா இருக்கக்கூடாதா, விஜய பார்க்க வந்திருக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனா அப்படி வந்த நபர் அந்த கலவரம் நடந்த அந்த சூழல்ல, அவ்வளவு பரபரப்பான சூழல்ல அந்த நபரை எப்படி சன் நியூஸ் போயிட்டு கரெக்டா அந்த பைட் அப்படிங்கிறத எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அவ்வளவு பதட்டமான அந்த சூழல்ல அந்த நபர் எப்படி கரெக்டா சன் நியூஸ் மைக்கு முன்னாடி தன்னுடைய ஆதங்கத்தை விஜய் சரியா திட்டமிடல அப்படிங்கிற இத கொட்டினார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டத்துல திமுக குண்டர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் மீது செருப்பு அப்படிங்கிறது வீசப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள் நிறைய மாநாடு, நிறைய அந்த கூட்டம்லாம் பார்த்துருக்காங்க. பட் அங்க அடாவடியா அவங்க நடந்துகிட்டாங்களா அப்படின்னா நடந்துகிட்டாங்க தான். அந்த கண்ட்ரோலை மீறி பஸ்ல ஏறுறது, மரக்கிளையில ஏறுறது, இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்க தான். ஆனா ஒரு முறை கூட விஜய அவமதிக்கிற மாதிரி எந்த விஷயமுமே செய்யல. அதாவது விஜய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு செய்யல. இவங்க செஞ்ச விஷயங்கள் விஜய் மேல இருக்கக்கூடிய அன்பு, அந்த அலாதியான அன்பு மேல அந்த கிரேஸ்ல செஞ்ச விஷயங்கள் தான் இருந்ததே தவிர ஒரு இடத்த கூட விஜய் அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல. பட் இங்க இந்த கரூர்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, செருப்பு அப்படிங்கிறது விஜய் மேல வீசப்பட்டிருக்கு, பட்டுது அப்படிங்கிற செய்தியை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கான இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. விஜய் மேல செருப்பு அப்படிங்கிறது அந்த கூட்டத்திலேருந்து வீசப்பட்டிருக்கு. யாரு வீசிருப்பா? இத்தனை இடத்துக்கு விஜய் போறாங்க, அங்கெல்லாம் செருப்பு அப்படிங்கிறது விஜய் மேல வீசப்படல. ஆனா இந்த கூட்டத்துல வீசப்பட்டது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது இல்ல. இது போக முக்கியமான என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, விஜய் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லெஃப்ட் சைட்ல தான் அந்த கிரௌட், அந்த பிரச்சனை உருவாகுது. அங்கதான் அந்த கிரௌட் தள்ளுமுள்ளாகி அங்கதான் எல்லாருமே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. அந்த செருப்பும் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயோட லெஃப்ட் சைட்ல இருந்து தான் வருது. இந்த பிரச்சனை எந்த பக்கம் நடந்ததோ விஜய் அவர்களுடைய லெஃப்ட் சைட்ல நடந்தது, அங்க இருந்துதான் அந்த செருப்பு அப்படிங்கிறது வீசப்பட்டிருக்கு. விஜயோட ரசிகர்கள் அந்த செருப்பை வீச வாய்ப்பு இல்லை அப்படின்னா வேற யாரு அந்த கூட்டத்துல இருந்து அந்த சம்பவம் அந்த இடத்த இருந்து அந்த செருப்பை விஜய் மேல தூக்கி வீசுனாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஒரு கூட்டத்துல ஒரு கலவரத்தோட ஆரம்ப புள்ளியே என்ன அப்படின்னா, செருப்பை தூக்கி வீசுவாங்க, அடுத்து கல்ல தூக்கி வீசுவாங்க. சோ இந்த சம்பவத்தை அந்த இடத்தை இருந்து செஞ்ச நபர் யார் அப்படிங்கிற கேள்விக்குரிய நான் உங்ககிட்டயே வைக்கிறேன். இன்னொரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து காலையில, அதாவது சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம், துயர சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. பட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில கோவை மாவட்ட திமுக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, காலையிலேயே இந்த கரூர்ல இறந்து போன அந்த உயிர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு பெரிய பிளெக்ஸ், பேனர் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு அடிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்களுக்கு முன்கூட்டியே அடிச்சு வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொதுவா இத மாதிரி பிளெக்ஸ் அடிக்கக்கூடிய கடைலாம் காலைல 10 மணிக்கு தான் திறப்பாங்க. அதுவும் சண்டே அப்படின்னா லீவா கூட மேபி இருக்கலாம். அப்படி இருந்துமே காலையில அவசரமா அடிச்சு இந்த கண்ணீர் அஞ்சலி
இந்த கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஒருவேளை முன்கூட்டியே இவங்க வெள்ளிக்கிழமையே கூட அடிச்சு வச்சிருந்துருக்கலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடியே திட்டம் போட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவ்வளவு அவசரமா திமுக தரப்புல இருந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அப்படிங்கிறது, அந்த பேனர் அப்படிங்கிறது அந்த டெக்கரேஷனோட வைக்கப்பட்டிருக்கு. இது போக இன்னொரு என்ன இமேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கவங்க அந்த தண்ணி பாட்டில் தூக்கி போடுறது, அந்த சம்பவம்லாம் அங்க அந்த சலசலப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியே 2-3 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அந்த பக்கமா அந்த கூட்ட நெரிசல்ல வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போறப்போவும் அந்த கூட்டத்துல நடுவுல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அப்படின்னா இடையில குறுக்க அந்த ஆம்புலன்ஸை விடுறது அப்படிங்கிறது திமுகவோட வேலையா இருந்தது. 4-5 கூட்டத்துல தொடர்ந்து வரப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே பார்த்துட்டு உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா பேஷண்ட் இல்ல, இதை யார் அனுப்புனான்னு பார்த்தா திமுக திட்டமிட்டு அனுப்பிச்சு அப்படிங்கிற விஷயம் வெளியில கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்திலையும் அந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஜிபி அவர்களே சொல்றாங்க அந்த இடத்த 20,000க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படின்னு. அப்படிங்கிறப்போ போலீஸ் பாதுகாப்பும் இருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ் அங்க வந்துடுச்சுன்னா திருப்பி விட முடியாதுதான். ஏன்னா அந்த கூட்டத்தை விட ஆம்புலன்ஸ்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிர் தான் முக்கியம். ஆனா இங்க கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்க அந்த ரோடு வேற எங்கேயாவது டைவர்ட் ஆகும்ல, அங்கேயே காவல்துறை நின்று இந்த வழியால போங்க, இப்படியா போனீங்கன்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. அத மாதிரி காவல்துறை சொல்லலையா? ஏன் விஜயோட கூட்டத்துல அந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது அங்க அந்த வழியா விடப்பட்டது? அந்த ஆம்புலன்ஸ்குள்ள யாராவது இருந்தாங்களா? நோயாளிகள் இருந்தாங்களா? இல்ல சும்மா அதிமுக கூட்டத்தில் விடப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ள எல்லாம் நிக்க இடம் இல்லாம நிக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 2 ஆம்புலன்ஸ் தொடர்ச்சியா போகுது அப்படின்னா அந்த கூட்டம் எங்க போகும்? பிதுங்க தானே செய்யும். ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க அழுத்த தானே செய்வாங்க. பயத்துல ஒருத்தங்க அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு நபர் பயந்து ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை பார்த்து மத்தவங்க பயந்து அந்த விஷயம் அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்த அந்த கூட்டம் அப்படியே நெளிய ஆரம்பிச்சது அப்படின்னா அங்கதான் அந்த தள்ளு முள்ளு நடக்க ஆரம்பிச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த இத மாதிரி விபத்து அப்படிங்கிறது நடக்கும். சோ அந்த ஆம்புலன்ஸ் ஏன் அங்க நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது போக இத மாதிரி இறந்துட்டாங்க இந்த சம்பவம்லாம் வெளியாக ஆரம்பிக்குதுல, பிளாஷ் ஆக ஆரம்பிக்குதுல, அப்படி நடந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது தயார் நிலையில இருந்த மாதிரி இருந்திருக்குங்க. இது மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னா அந்த ஏரியாவில் மிஞ்சி போனா நீங்க சுத்தி வட்டாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 ஆம்புலன்ஸ் அதிகபட்சமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும். ஒரு சிட்டி அப்படின்னா கரூர் மாதிரி இடங்கள்ல அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒரு 40 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில இந்த சம்பவம் நடந்தா இது மாதிரி ரெஸ்கியூ பண்ணோம். ஏன் ரெஸ்கியூ அவசரமா பண்ணணும்னா ரெஸ்கியூ பண்றதுல லேட் ஆச்சு அப்படின்னா அது திமுகவோட தப்பா போயிடும். கூட்டத்துல பிரச்சனை நடந்ததை விஜயோட பிரச்சனைன்னு நம்ம மாத்திடலாம். ஆனா ரெஸ்கியூ பண்றதுல லேட் ஆகக்கூடாதுன்னு என்னமோ ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு 40 ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது தயார் நிலையில இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய நபர்களே வைக்கிறாங்க. இது போக அந்த பவர் கட் பண்ணப்பட்ட விஷயம் விஜய் பேசிட்டு இருக்கப்போ அந்த பவர் கட் பண்ணப்பட்ட விஷயம், இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது விஜய்க்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் இதே குற்றச்சாட்டை இந்த திமுக மேல வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க பேசுறப்போ இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துல பேசுறப்போ லைட் எல்லாமே எரியுது. அப்போ அவங்க தொண்டர்களை பார்த்து விஜயகாந்த் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைட் எல்லாம் எரியுது, என்ன ஈபில இருந்து எரியுதுன்னு நினைச்சீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாமே சொந்த காசு, ஜெனரேட்டரை போட்டு தான் நான் இந்த கூட்டத்தையே நடத்திட்டு இருக்கேன். அதுலயும் அந்த ஜெனரேட்டர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுறது, ஒயரை கட் பண்ணி விடுற வேலையும் திமுக பாக்குது அப்படின்னு இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களே திமுக எதை மாதிரி செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. சோ விஜயகாந்த் வளர்ந்து வரப்போ அப்படி செஞ்ச திமுக இங்க விஜய் வளர்ந்து வராரு, விஜய் ஒரு அடியை எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ இந்த கூட்டத்துல இதை மாதிரி செஞ்சிருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது இயல்பாவே நமக்கு வரும்ல. சோ அதே மாதிரி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதும் அந்த பவர் கட் ஆனது அந்த நேரத்துல இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை அந்த இரவு இந்த சம்பவம் நடக்குதா, ஒரு 8-9 மணிக்கு மேலாம் இவங்க இறந்துட்டாங்க, இவங்களுக்கு சிகிச்சை போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இல்ல. பட் அன்னைக்கு இரவே போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது இறந்து போனவங்களுடைய உடலுக்கு நடத்தப்பட்டிருக்குங்க. பொதுவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மருத்துவமனையில சொந்தக்காரங்க இறப்புக்கோ எதுக்கோ போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும், 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத பண்ண மாட்டாங்க. 6 மணிக்கு
சாயங்காலம் கலந்துருச்சு அப்படின்னா காலையில அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு மேலதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடக்கும். ஆனா இந்த விஷயத்துல கரூர்ல இரவோடு இரவாக பல உடல்கள் வந்து அந்த உடற்கூறாய்வு அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு எந்த அளவுக்கு சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சு அனுப்பணுமோ டக்கு டக்குன்னு முடிச்சு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி இரவோட இரவா இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க. இத எவிடன்ஸ் கதிர் மதுரையை சேர்ந்த ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய மக்கள் பிரச்சனையில இது மாதிரி குரல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்களை வெளியிலவும் எடுத்து பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருப்புவனத்துல அஜித் குமார் இறந்து போனாங்கல்ல, அந்த விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல குரல் கொடுக்கக்கூடிய நபர். சோ இந்த விஷயத்திலையும் அவங்க இது குறித்து ஒரு கேள்வி அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்காக திமுக அரசு சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக இரவுல போஸ்ட்மார்ட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிற கேள்வியவும் கேட்டிருக்காங்க. இத மாதிரி இன்னும் பல தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இன்புட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. பட் அது ஆத்தென்டிகேட்டடா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். வேற ஏதாவது தகவல் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் இருக்கிறப்பவே பார்த்தா ஓவர் ஆக்ட் பண்றாங்கப்பா அப்படின்னு நமக்கு தோணும்ல, அவங்க மூஞ்சி அதை மாதிரி நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம்ல. ஆனா இப்ப பாக்குறப்போ ஓவர் ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ண முடியும்ல. ஒரு சாதாரண ஒரு வெகுஜன மக்களால, ஒரு பொது மக்களால இவன் ஓவர் ஆக்ட் பண்றான் அப்படிங்கறத படத்துல ஒரு நபர் ஓவர் ஆக்ட் பண்ணா நம்ம கண்டுபிடிக்கலையா என்ன? கண்டுபிடிக்கிறோம்ல, ஓவர் ஆக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்றோம்ல. சோ அத மாதிரிதான் இந்த முகத்தை பாக்குறப்போ எனக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி முகம் மட்டும் கிடையாது, கூட நிக்கிறார் பாருங்க நம்ம அன்பில் மகேஷ், அவருடைய முகத்தை பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்லுங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பா மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை தைரியமா எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.